சில காலமா புத்தூர் சுவாமிய பத்தி, புத்தூர் சுவாமியுடைய சதமான உற்சவ வைபவத்தை பற்றி அவர் சம்பிரதாயத்துக்கு செய்து கொண்டிருந்த கிரந்தங்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிற, செய்ய போகிற கைங்கரியங்களை பற்றி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த ஒரு வருட காலமாகவே. ஆனா இந்த காலத்துல இப்ப இருக்கக்கூடியவர்களுக்கு புத்தூர் சுவாமியுடைய வைபவத்தை கொஞ்சம் தெரிந்து கொள்ள முடிகிறது, வைபவத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. என்னால் அதுக்கு முக்கிய காரணம் இரண்டு செய்யும் அறிய இயம்புது குரும் பிரகாஷே தீமான் என்கிற வசனங்களுக்கு சேர நம்முடைய ஆச்சாரியனுடைய பிரபாவத்தை நன்னாக வெளியிட்ட ஸ்ரீசைல பத்திராதிபரான புத்தூர் ஸ்ரீ ரகுராமன் சுவாமிக்கு தான் அந்த பெருமை சேரும். அவரால்தான் புத்தூர் சுவாமியை பார்த்து, ஏனால் அவருக்கு விதமான உற்சவத்தை சிறப்பா நடத்தலைன்னா புத்தூர் சுவாமி தெரிஞ்சிருந்தாலும் கலந்துருப்பா, பல பேருக்கு தெரியாம போயிருக்கு. ஆகையால அவர் தான் பல முயற்சிகள் எடுத்து இந்த நூற்றாண்டு விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி வைத்திருக்கிறார். அடியனுடைய திருப்பாட்டினாருக்கு வர ஆவணி ஆயிரத்தில சதமான சதாப்தி போன்று அதன் அங்கமாக சில வித்வான்களை கௌரவிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இந்த உற்சவத்தின் அங்கமாக புத்தூர் சுவாமியுடைய சதமான உற்சவத்தை சிறப்பாக நடத்தி வைத்தமைக்காகவும், மேலும் பலவிதமான கைத்தறியங்களை செய்வதற்காகவும் புத்தூர் ரகுராமன் சுவாமிக்கு ஒரு விருது வழங்க வேண்டும் என்று புத்தூர் சுவாமியுடைய மருமகனாராக இருக்கக்கூடிய ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி அடியுடைய திருத்தாமநாட்டத்துல பிரார்த்தித்தார். ஆகையாலே இந்த விழாவோட சேர்த்து பரமநடி அறக்கட்டளையாலே ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ள நூலாட்டி பதக்கலை ஓர்ப்பு மையத்தின் மூலமாக புத்தூர் ஸ்ரீ ரகுராமன் சுவாமிக்கு ஒரு விருது வழங்க உள்ளோம். எம்பெருமானார் தம்முடைய அந்திம தசையில நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்ட சிஷ்யர்களிடத்துல எம்பெருமானே உபாயமாக இருக்கிறபடியால உபாயத்திறன் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, எல்லாம் எம்பெருமான் பார்த்துக் கொள்வது. இருக்கிற காலம் கொண்டு உங்களுக்கு கைங்கரியத்திலே அன்பயம் பகவத் பாகவத கைங்கரியங்களை செய்து கொண்டு பொதுபோக்க வேண்டும் பெருமானார் நியமித்தார். அதுக்கு மேலே ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்தும் பிரவர்த்திக்கும் போறது, ஆழ்வாருடைய அறிவிச்சைகளில் போதியும் ஓதுவிக்கும் போறுதல் முதலான 6 கட்டளைகள் பெருமானாருடைய 6 கட்டளைகள் பிரசித்தம். அந்த 6 கட்டளைகளை பெருமானார் கிட்டார் திவிதேசங்கள் அமுதுபடி சாகுபடிய நோக்கி கொண்டு போறது, திருநாராயண குடில் அமைத்துக் கொண்டிருக்கிறது, தயானுசந்தானம் பண்ணுவது, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அபிமானத்தினை ஒதுக்குவது இப்படி பெருமானார் நியமித்தார். ஆக இந்த ஒருவன் செய்தாலே ஸ்ரீ வைஷ்ணவர் அவரவர்கள் சக்திக்கு தகுந்தா போல இந்த 6ல 1ஐயோ 2ஐயோ எத்த கடைபிடிக்கோமோ அந்த கடைபிடித்தாலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அழைத்தோம். இதுதான் பெருமானாருடைய திவ்யாக்னி அந்திம சமயத்திலே பெருமானாராலே எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் குறித்தும் விடப்பட்ட ஒரு ஆக்ஞை. ஓரொரு நாளும் ராமானுஜாதி திவ்யாக்ஞா வர்த்ததான் என்று நாமும் அனுசந்தானம் பண்ணி கொண்டு வருகிறோம். ஆகையாலே இதெல்லாம் கருதி புத்தூர் ஸ்ரீ ரகுராமன் சுவாமிக்கு அவர் செய்து வரக்கூடிய கைங்கரிய ஸ்ரீ அதை பாராட்டி ஸ்ரீ ராமானுஜாதி திவ்யாக்ஞா வர்த்தகா எம்பெருமானாருடைய திவ்ய ஆணையை உலகத்திலே பரவ வைக்கக்கூடியவர் என்று பெருமானுடைய கட்டளையின்படியாக தான் காலக்ஷேபங்களை கேட்டுக்கொண்டு வருகிறார். கிரந்தங்களை பலவிதமாக முத்தரணை செய்வதன் மூலமாகவும் சரி, உபன்யாசங்கள் மூலமாக காலக்ஷேபங்கள் மூலமாகவும் சரி, அப்படித்தான் பரப்பி கொண்டு வருகிறார். பலவிதமான பகவத் பாகவத கைங்கரியங்களை செய்து வருகிறார். திகதேசங்கள்ல கிராம கோவில்கள் அமுதுபடி முதலானவைகளையும் பலவிதமாக நோக்கி கொண்டு வருகிறார். இப்படி பலவிதமான எம்பெருமானாருடைய ஆக்ஞையை பரப்பி நிவேஷ்ண சம்பிரதாய பலவிதமாக செய்து வருகிறார். பால்யம் தொடங்கிய சம்பிரதாயத்தில் மிகுந்த ஊத்தமுடையவர் சுவாமி. ஆழ்வாருடைய ஸ்தோத்திரங்கள்லாம் அதிகரித்து, சம்ஸ்கிருதத்தையும் அதிகரித்து, தமிழையும் நன்னாக பயினர். அதுக்கு மேல சம்பிரதாய கிரந்தங்களை கோயில் வித்வான் சுவாமி என்ன, புத்தூர் சுவாமி என்ன, கோமடம் சுவாமி என்ன, மற்றும் பல வித்வான்களிடத்திலே பற்பல சம்பிரதாய கிரந்தங்களை முறையாக அதிகரித்தவர்.
குரு பிரகாசேயத்தின் ஆச்சாரியர்களிடத்தில் மிகுந்த பக்தி உடையவராக அந்தந்த ஆச்சாரியர்களுக்கு பலவிதமான கைங்கரியங்களை அவருடைய திருவுள்ள ஒப்பும்படியாக செய்து அவரவர்களுடைய விபவத்தையும் பலவிதமாக பிரகாசப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு சுவாமி. மேலும் மந்திரம் யத்திரேனம் கோபயத்துக்கு ரீதியிலும் இருக்கக்கூடியவர், எல்லாத்தையும் அப்படி எல்லாத்தையும் வெளியிடக்கூடியவர் வல்லர். அப்படி சம்பிரதாய ரீதியில் அன்னதாக கிரந்தங்களை காலக்கிரமாக கேட்டு சொல்ல வேண்டிய பிரகாரத்திலே சொல்லக்கூடியவராகவும் விளங்கி வரக்கூடிய சுவாமியுடைய கைங்கரிய ஸ்ரீ வளர்வோம் என்று திவ்யதம்பதிகளிடத்திலே மூலாட்டி பதங்களை ஓட்டுமையும் பிரார்த்தித்துக் கொள்கிறது. தற்போது சுவாமியுடைய ஒரு வைபவத்துக்கு எவ்வளவு சங்கரிக்கலாம், ஏதோ சக்திக்கு தகுந்தா போல திடீர்னு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு வைபவமாக இருக்கிறபடியால் சக்திக்கு தகுந்தா போல ஒரு சங்கரமான ஒரு சத்காரம் செய்யப்படுகிறது. जन्यस्तपदार्जनं सितकटीकौशेयकं चित्ताट्टवलन्धि संहनकं निर्व्याजमन्तस्मितं दुराजुं विमुखाब्जं निजभुजा विश्रान्तनिव्यायित वीरङ्गे शरदशतं तदैतः पश्येम लक्ष्मीसकम् இதுல என்ன எழுதியிருக்கிறது மட்டும் சுருக்கமா படிச்சிடறேன். ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் பத்திரிகையின் ஆசிரியரான ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி அத்விதீய சிஷ்யராய் கோயில் வித்வான் ஸ்ரீ உவே நரசிம்மாச்சாரிய சுவாமியிடம், கோமட்டம் ஸ்ரீ உவே சம்பத்குமாராச்சாரிய சுவாமியிடம் மற்றும் பெரியார் பலரிடமும் ஆட்பட்டு சம்பிரதாய கிரந்தங்களை கற்றவராய் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கிரந்தங்களை பல வகைகளில் பரப்புவதையே நோக்காக கொண்டவராய் ஸ்ரீசேலேஷ தயாபாத்திரம் பத்ராதிபராய் பல சம்பிரதாய கிரந்தங்களை பதிப்பித்தவராய் புத்தூர் சுவாமியின் சதமானோத்சவத்தை அதி விலட்சணமாக நடத்தி சுவாச்சாரிய வைபவத்தை திசையும் அறிய இயம்பி இப்படி பகுமுகமான கைங்கரியங்களின் மூலம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பிரவர்த்தகராக விளங்கும் புத்தூர் ஸ்ரீ ரகுராமன் சுவாமிக்கு ஸ்ரீ ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்தக என்னும் விருதை நல்லவர்கள் கொண்டாடும் மாசி புனர்பூசத்தில் சூட்டி நூறாட்டி பலதலை ஓர்ப்பு மையம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இப்படிக்கு ஸ்தாபகர் திருவள்ளுவர் திருமாளிகை அம்மாளாச்சாரிய சுவாமி திருத்தாபனார் திருநாமம். இது இந்த விழா என்றைக்கு வைத்துக் கொள்வது ஒரு சந்தேகம் இருக்கிறது. இன்றைக்கு வைத்துக் கொள்றதா அல்லது மாசி மதத்தை ஒட்டி நடத்துறதா இருந்தது. யார எதுக்கும் இருக்கட்டும் திருத்தாபனார் சுவாமி இது ஆழ்வாருடைய திருநட்சத்திரத்தை ஒட்டி இதை சித்தமாக்க திருவிழா பத்தினபடியாக மாசி அந்த ஆழ்வாருடைய திருநட்சத்திர நாளில் இது அச்சிடப்பட்ட ஒரு விருது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு திண்டாள் மணிவண்ணாவும் சேவடி செல்வ திருக்காப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல கோடி நூறாயிரம் பல கோடி நூறாயிரம் வன்பெருவானகமுய்ய அமரருய்ய மண்ணுய மண்ணுலகில் மனிதருய்ய சுகம